ஹதீஸ் மறுப்பு கொள்கையில அவங்க விவாதங்கள் அடிப்படையில அதை ஆராய்ச்சி அடிப்படையில பேசி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நிலைப்பாடு ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுகலாமா? ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் பிதஅத்வாதிகள். ஹதீஸ் என்பது என்ன? இஸ்லாமுடைய ஆதாரங்களின் இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடியது. அது வஹி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு குர்ஆனும் வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸும் வஹியா தரப்பட்டிருக்கு. ஹதீஸ்கள் வஹியா இல்லையா? சுன்னா வஹியா இல்லையா? வஹி. அப்ப இந்த சுன்னாவை ஹதீஸை மறுக்கிறவங்க என்ன செய்றாங்க? சுன்னாவை மறுக்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது வஹியை அவங்க என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. அந்த மறுக்கிறதுக்குரிய நியாயங்களாக அவங்க என்ன செய்றாங்க? வாதங்களை வைக்கிறாங்க. அதே போன்று விதிகளையும் சொல்றாங்க. ரெண்டுமே நம்ம கவனிக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் ஹதீஸ் அல்ல என்கிற விதிகள் இருக்கிறது, அதனால மறுக்கிறோம். அதே போன்று இந்த ஹதீஸ் எங்களுடைய பார்வையில குர்ஆனுக்கு முரண்படுவதா தெரிகிறது, எனவே மறுக்கிறோம். என்ன செய்வாங்க? அவங்க வாதங்களை வைத்துட்டு தான் இந்த ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. நாம ஒன்றை புரிந்து கொள்ளணும், மார்க்கம் முழுமை பெற்றதா இல்லையா? எப்ப முழுமை பெற்றது? 1400 வருடங்களுக்கு முன்பாகவா 1400 வருடங்கள் கழித்தா? எப்ப முழுமை பெற்றது? முன்னாடி முழுமை பெற்றுச்சு. அப்ப முழுமை பெற்ற மார்க்கத்தில் இது ஹதீஸா இருந்ததா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி முழுமை பெற்றுச்சுன்னு சொன்னா அன்னைக்கு இது ஹதீஸா இருந்ததா இல்லையா? அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்? மறுக்கலாமா? மறுத்தால் அது வஹி மறுக்கிறது. அது இப்படி மறுத்தால் அது என்னது? வஹியை மறுக்கிறது. அதனால அது அப்படி உள்ளவர்கள் பிதஅத்வாதிகள் தான். அந்த பிதஅத்வாதிகளை நம்ம பின்பற்றி தொடரக்கூடாது. ஒருவேளை ஒருவர் அறியாமையில் இருக்கிறார், இது ஹதீஸா இல்லையா தெரியல அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாரு, அல்லது அதை பற்றி விவாதிக்க இருக்கிறாரு, அது தப்பில்லை. ஆனா அவர் என்ன செய்யறாரு? விவாதிக்கிறார், அதை மறுக்கிறார் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அவர் என்ன செய்யறாரு? பிதஅத்தை தான் செய்கிறார். அந்த பிதஅத்வாதிக்கு பின்னாடி நம்ம தொழக்கூடாது. சரிங்களா? இதுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க? இமாம்கள் விதி எழுதி வச்சாங்கன்ற விதியை கொண்டு வருவாங்க. விதி எழுதி வச்ச இமாமே நீ சொல்ற ஹதீஸை மறுக்கலையே. அப்ப ஏன் மறுக்கல? அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் முழுமை பெற்ற தீனுடைய அம்சம் என்று. முழுமை பெற்ற தீனுடைய அம்சம். அப்ப எதுக்கு அந்த விதி எழுதுனாங்க? இனிமே புதுசா கொண்டு வந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கீங்க. முழுமை பெற்ற மார்க்கத்தில் என்ன கிடையாது? மறுக்கிறதுக்கான அம்சம் எதுவும் கிடையாது. முழுமை பெற்ற மார்க்கத்தில் புதிதா ஒன்று இடைச்செருகளா கொண்டு வருதுன்னு சொன்னா அதை நீங்க விளங்கிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? இந்த விதி அப்ளை பண்ணுங்க. இந்த விதி குர்ஆனுக்கு முரண்பட்டதாக இருக்கும். இப்ப குர்ஆனுக்கு முரண்படுது, புதுசா ஒரு செய்தி வருது, அதை நம்ம செய்தி நமக்கு கிடைச்சிடும், குர்ஆனில் இல்ல, ஹதீஸ்ல இல்ல, நம்பகமான ஹதீஸ்ல இல்ல. ஆனா நமக்கு அந்த செய்தி கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குது? இது நேரடியாக குர்ஆனுடைய சட்டத்துக்கு முரணா இருக்கிறது மாதிரி தெரியுது. குர்ஆன் ஹலால் என்று சொன்ன விஷயத்தை ஹராம் என்று சொல்லுகிறது, குர்ஆன் ஹராம் என்று சொன்ன விஷயத்தை ஹலால் என்று சொல்லுகிறது. அப்படி முரண்படுது அப்படி சொன்னா அது நாம என்ன செய்ய வேண்டியதில்லை. அதோடைய சனதுகிறது எதுவுமே ஆராய தேவையில்லை. எடுப்பில் என்ன செய்யலாத? இது இல்லாதது, இட்டுக்கட்டப்பட்டது, மறுக்க வேண்டியது, ஏன்னா குர்ஆனுக்கு அப்படி எடுத்துக்கொள்வதற்கான விதியை தான் அவங்க சொன்னாங்களே தவிர, ஏன்னா அந்த விதி எழுதுறவங்களுக்கு என்ன செய்யாது? இந்த ஹதீஸ்கள் மனப்பாடம். இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, இந்த விதிகளை யார் சொன்னாங்களோ அந்த அறிஞர்கள் சஹீல் புகாரியா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், திருமதியா இருக்கட்டும், இது போன்ற ஹதீஸ்கள் எல்லாம் இருந்தாங்க மரணம் செய்து வைத்தவர்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனப்பாடமா தெரியும். இப்ப நம்ம ஊர்ல ஹாஃபிலா இருக்கிறவர், சாரி ஹாஃபில் முடிச்சிட்டியமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹாஃபில், ஒரு குர்ஆன் என்னது மண்டையில இருக்கு, மனப்பாடமா இருக்கு. அவருக்கு அட்டை குர்ஆன் அவருக்கு மனப்பாடமா தெரியும். சுப்ஹானல்லாஹ். சரிங்களா? நமக்கு தெரியுமா? நமக்கு யாருக்க தெரியுமா? சரியாது. இப்ப இவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆயத்து விஷயத்துல நம்ம யாரா தர்க்கிக்கலாமா? இந்த ஆயத்தை இப்படி ஓதணும், அந்த ஆயத்தை எப்படி ஓதணும் நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த இமாம்கள் என்பவர்கள் யாரு? அந்த ஹதீஸ்களை மனனம் செஞ்சு வச்சவங்க. ஹதீஸ்களை விட்டு மனனம் செய்யல, அவருடைய சனதை உட்பட மனனம் செஞ்சிருப்பாங்க. இந்த ஹதீஸ் யாரெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, எந்த காலத்துல, எந்த தபக்கால, எந்த படித்தரத்துல, அவர் யாரு, அவருடைய வாரிசு யாரு, அவருடைய வம்சாவளி யாரு, எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி உள்ளவர்கள் இந்த ஹதீஸை செஞ்சுட்டாங்க, சஹீஹ் ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இவங்க என்ன செய்றாங்க? அவங்க எழுதி வச்ச விதியை அடிப்படையாக கொண்டு இதை நாங்க மறுக்கிறோம் என்று சொல்றாங்கன்னு சொன்னா
இது அறியாமை வாதம். சரிங்களா? ஹதீஸை பற்றியும் ஹதீஸ் கலையை பற்றியுமே முழுமையான ஞானமின்மையினால், இன்னும் சொல்ல போனால் ஒரு தவறான நபரால் என்ன செய்யப்பட்டிருக்கு, எடுத்து வைக்கப்பட்ட முத்தசிலான அறிவார்ந்த அக்கலானி என்கிற அந்த வெறும் அறிவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எடுத்து வைக்கப்பட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்தியை தவிர இது என்னல்ல, சரியான ஒரு வாதம் அல்ல. எனவே அப்படிப்பட்ட வாதத்தை செய்யக்கூடியவர்கள் வஹியை மறுக்கிறவங்க தான், அவங்க பிதஅத்வாதிகள் தான். அந்த பிதஅத்வாதிகளுக்கு பின்னால் நின்று தொடக்கணும். சரிங்களா?